கோயில் வந்து கொஞ்சம் பழைய காலத்து கோயில். கூடலூர்லேயே அது பெரிய கோயில்னா அது அந்த ஒரு பொக்காபுர கோயில் தான். திருவிழா வந்து 5 நாள் திருவிழா, நல்லா மாசாக இருக்கும். சும்மா அப்படியே போவோம், சும்மா அப்படியே போவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யானை இருக்கும், இருக்கும், சிறுத்தை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் நமக்கு லக்கு இருந்தால் தான் அதை பார்க்க முடியும். தொரப்பள்ளி ரீச் ஆகிட்டோம் கைஸ். இதுதான் தொரப்பள்ளி டவுன். இதுதான் தொரப்பள்ளி. இதுக்கு தான் கைஸ் முதுமலை புலிகள் காப்பகம், யானைகள் காப்பகமா? யானைகள் காப்பகம், புலிகள் காப்பகம், புலிகள் காப்பகம் ஏதோ ஒன்று கைஸ். 2 இருக்கு கைஸ். இல்லை மச்சான் 2 இருக்குடா. எனக்கு தெரிஞ்சு பந்திப்பூர் தான் புலிகள் காப்பகம், முதுமலை வந்து யானைகள் காப்பகம். அங்கே பண்ணிட்டா செக் போஸ்ட்டை தாண்ட போகிறோம். செக் போஸ்ட்டை நம்மளை பிடிக்கும். கண்ணாடி போட்டுருக்கு கைஸ். கண்ணாடி போட்டுருக்கியா? மாஸ் மாஸ். இதான் கைஸ் முதுமலை புலிகள் காப்பகம் உங்களை வரவேற்கிறது, அன்புடன் வரவேற்கிறது. இல்லை மச்சான் இந்த மாதிரி வித்தெல்லாம் காமிக்க கூடாது. வித்து மெயினாக இன்னொன்று சொல்லணும், நீலகிரிக்குள்ளே பிளாஸ்டிக் நாட் அலௌட். நோ பிளாஸ்டிக் தான். சும்மா கொண்டு வந்து ஃபைன் வாங்கிட்டு போகாதீங்க. ஒரு இடத்துல என்ட்ரன்ஸ் ஆகிருக்கோம். என்ன நடக்கும்னு நமக்கே தெரியாது. பாருங்க கைஸ், எடுத்தோடனே ஸ்டார்டிங்லேயே மானு எப்படி இருக்கு பாருங்க. வேற வைப்பாக இருக்குது. இது ஸ்லோ பண்ணி பார்க்கலாம், ஆனால் நிறுத்தி அது கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சா கொஞ்சம் நம்மளுக்கு ஃபைனை தான் வரும். ஃபைன் எந்த மூலையில் கேமரா இருக்குன்னு தெரியாது கைஸ். ஆமாம் கைஸ். நீங்கள் இப்போ போய்கிட்டே இருக்கீங்க, யானை வந்துடுது. நீங்கள் யானையை பார்க்கணுன்னு சொல்லிட்டு காருக்காரங்களாம் நிப்பாட்டிடுவீங்க. லாஸ்ட்டில் நாங்கள் தான் பைக்காரங்க ஸ்கூட்டிக்காரங்க தான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்போம். போகிற வழியில் தான் அப்பெல்லாம் நிப்பாட்டுறாங்க. லாஸ்ட் நாங்கள் தான் பார்ப்போம். பாருங்க கைஸ், ஒரு அண்ணா பார்த்துட்டு இருக்காரு, எப்படி பயங்கரமாக இருக்காரு பாருங்க கைஸ். நீங்கள் யாரா பைத்தியக்காரங்க அப்படின்னு நினச்சிட்டு. கிளைமேட் நல்லா இருக்கிறனால எல்லா அனிமல்ஸும் கொஞ்சம் வெளியே தான் சுற்றுன்னு நினைக்கிறேன். இல்லை கொஞ்சம் நம்ம இந்த வழியில தான் அந்த பொக்காபுரம் கோயில் சொல்லுவாங்க. ஐயோ கண்ணாடி இறக்கிச்சு. பொக்காபுரம் கோயில் சொல்லுவாங்க. இந்த வழியில தான் போனோம். ஃபாரஸ்ட்டில் போயிட்டு இருக்கோம். அதான் யானை லத்தியெல்லாம் பார்த்துருக்கோம். அங்கே பாருங்க, ஏறிட்டு இருக்கு மேலே. இப்படி குரங்கு பாருங்க ஏறிட்டு இருக்கு பாருங்க. 3 கிலோ அப்படி ரோட்டுக்கு வந்துருக்குன்னு. இப்போ தான் யானை வேட்டையாடிட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். மழை வேலை பெய்கிற மாதிரி இருக்கு கைஸ். காட்டில் இருந்து ஒரு தோறம் பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு. அப்படி கிளைமேட்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. கிளைமேட் டோட்டலி சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்கள் கைஸ் பெரிய மழை கைஸ், பெரிய மழை. உங்களுக்கு ஒதுங்கிறதுக்கு கூட இடம் இல்லை. மழை வந்துருச்சு கைஸ், பெருசாக வச்சு விட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. யானை எங்கே நிற்கிறதுன்னு தெரில கைஸ். யானை நிற்கிறது ஒரு நம்ம எங்கே நிற்கிறதுன்னு தெரியல. நமக்கு வேறு லைட்டாக சளி வேறு பிடிச்சிருக்கு. பண்ணிக்கலாம் போல கஷ்டப்பட்டு வீடியோ கொடுத்துருக்காங்க. நம்ம பாருங்க கைஸ் 2 பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரில, நம்ம ஹெல்ப் கேட்பாங்க நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் ஆகிட்டு தெரில. கைஸ் யாருன்னு தெரில கைஸ். பறவைகள் என்னாச்சுன்னு கேட்போம். தெரில கைஸ். வண்டிலாம் ரோட்டில் நின்றுட்டு இருக்கு. கேட்போம் என்னாச்சுன்னு. என்னாச்சு அவ்வளோதான் கைஸ். ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா இப்போ நமக்கே ஒரு ஹெல்ப் பண்ணணும் அந்த சூழ்நிலை நம்ம இருக்கோம். ஏன்னா மழை வருது கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க உள்ளே உட்காந்துருவாங்க, நம்ம ஃபுல்லாக நினைஞ்சிருவோம். ஆமாம், அவங்க ஜம்முன்னு உள்ளுக்கு வந்துருப்பாங்க. இது வந்து இந்த ஊர் பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கார்குடி ஸ்கூல். நாங்கள் இந்த ஸ்கூல் இல்லாமல் இந்த மேலே கேம்புக்கெலாம் வந்திருக்கோம். நான் பாருங்க இந்த ரோட்டில் தான் போகணும். கேம்புக்கெலாம் போயிருக்கோம் கைஸ். இப்போ ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது 8ஆம் கிளாஸா 6ஆம் கிளாஸா பாருங்க. இங்கெல்லாம் வியூ நல்லாயிருக்கும். மரம் பாருங்கள் எப்படி, மரம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ தான் நம்மள இதெல்லாம் வந்துட்டு இருக்குன்னு இல்லை. நீங்கள் கும்கி படத்தில் பார்த்த ஜிப்லாம் அதில் வரும் கைஸ். ஆமாம் பாருங்கள்.
இவன்தான் guys. இங்க பாருங்க guys. மேல ஒருத்தன் பாருங்க. இங்க பாருங்க guys. திறந்துட்டு சீசே. தம்பி பாய் பாய். அவ்வளவுதான் டேய். அவ்வளவுதான் நமக்கு மதிப்பு. के पीछे का है के पीछे பாலம். இத புதுசா கட்டின பாலம் இதான் எல்லாம் புதுசா கட்டின பாலம். இது வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு சரியான மழை இல்லை மழை டைம் தான் இது அடிச்சு உடஞ்சி போச்சு இந்த பாலம். இதுலக்கு தான் யானைக்கு ஃபீட் பண்ணுவாங்க. நீங்கள் போகணுன்னா அங்கே சைடில் போய்ட்டு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் இது வந்து டைமிங் வந்து மார்னிங்கு ஈவினிங் 6 o'clock மேலே தான். மார்னிங் 8:30 to 9 PM, பாருங்க ஈவினிங் 5:30 to 6. மார்னிங் வந்து 8:30 to 9, அப்புறம் ஈவினிங் வந்து 5:30 to 6. சரியான மாதிரி இருக்கும் guys. யானைக்கு அப்படியே சாப்பாடு ஒரு இடம் தெரியுதுங்களா, ஒரு பாத்ரூம் மாதிரி அங்கே அவங்க உட்கார்றதுக்கு இடம் இருக்குது. அங்கே உட்காந்து நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். இந்த சைடு வந்தீங்கன்னா இதுக்கு அங்கிட்ட த்ரில்லிங் இப்போ ரோடெலாம் கொஞ்சம் சின்னதாகிரும். அப்புறம் ஒரு பாட்டு பாடு. பாட்டா இந்த இதில் என்ன பாட்டு அந்த ஒரு பாட்டு இருக்கு கைஸ். இவர் நினைக்கிற மாதிரி இல்லை, இவர் பெரிய சிங்கர். விஜய் டிவிக்கெலாம் போயிட்டு வருவார். அதனால தான் ரொம்ப பாட்டுலாம் பயங்கரமாக பாடுவார். என்ன பாட்டு விஜய் டிவிக்கு போனார், வெளியவே நின்றுட்டு வந்துட்டார். ஆமாம் அதை காமிச்சுடாது மைனி நிறுத்தி எடுக்கணுமா இல்லை போயிடலாம். இந்த மாதிரிலாம் நிப்பாட்டாதீங்க கைஸ். இந்த மாதிரிலாம் யானையை பார்த்து நிப்பாட்டினீங்கன்னா லாஸ்ட்டில் நாங்கள் தான் பைக்காரன் ஸ்கூட்டிக்காரன் தான் தள்ளாடிட்டு இருப்போம். அந்த மாதிரிலாம் நிப்பாட்டி யானை கைஸ். நம்ம யானையை பார்த்துட்டோம், இவ்வளோ கீழே விழுந்துருப்போம். அதான் மாதிரி கைஸ் காட்டு யானை வேற மாதிரி கைஸ். ரெண்டு கைஸ் ரெண்டு இருக்கு. இந்த சைடு பார்த்துக்கிட்டு இந்த சைடு வந்துருக்கு. நம்ம அப்படி இப்படி பார்த்து நம்ம யானையை பார்த்துட்டோம். ஓ வாவ். ரெண்டு யானை பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. ரெண்டு யானை. பட்டையப்ப எங்க போடுற பட்டையப்ப இல்ல பஸ் நட்டையப்ப இன்னோட்டு புள்ள சொல்ல ரெண்டு மஜா பண்ணிட்டு இருக்கு கைஸ். கைஸ் நம்ம யானையை பார்த்துட்டோம். வெற்றிகரமா யானையை பார்த்துட்டோம். போஸ்ட் இருக்கு. அம்மா பாருங்க வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. ஐலாண்ட் மாதிரியே இருக்கு. பூமாப்பட்டிங்க பாருங்க. ஐலாண்ட் பாருங்க. பாத்தீங்களா தண்ணி இழுக்க மூங்கில் வந்துருக்கு. நல்லா இருக்கும். எங்க பூமாப்பட்டி எங்க அங்க பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா இங்கே பார்த்துருக்கீங்களா எந்த மாதிரிலாம் மழை அடிவாரத்தில் இருக்கு பார்த்தீங்களா மாப்பிள்ள. தான் கைஸ் அந்த கோயில். இறங்கிட்டோம். இறங்கி நேராக ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்குள்ளே தான் போகிறோம். கோயிலுக்குள்ளே போகிறது எடுக்கிறது இல்லை, ஜஸ்ட்டு கோயிலோட என்ட்ரன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்க. ஃபேஸை பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு. கோயில் ரீச் ஆகிட்டோம். சாமி கும்பிட்டோம். எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டியிருக்கோம். எல்லாரும் நல்லா இருக்கும். கோயிலோட ஜஸ்ட் வியூ மட்டும் காமிக்கிறேன். எல்லாத்துலையும் வியூ மட்டும் தான் கேஸ் வரும். கண்டென்ட் வராது. வியூ மட்டும்தான் வரும். இந்த கோயிலுக்கு வந்த இடத்துல தெரிஞ்ச ஒரு அண்ணா அவங்க அக்கா குழந்தைங்க மொட்டை போடுறாங்களாம்மா. அதனால் பொங்கல் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே பொங்கலி சாப்பிட்டு அதுக்காகத்தான் வெயிட்டிங். பொங்கலி சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம். என்ன பண்ணீங்க? பொங்கல் கிடச்சிச்சு. சாப்பிட்டு பண்ணுறோம். இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கு பொங்கல் கிடச்சிருக்கு. நல்லா டேஸ்ட் சாப்பிட்றதுக்குனே வந்துருக்கு. சடா ஒருத்தர் வந்தாங்க. ஃபோனு வந்தோடனே எங்கே போனானே தெரில. இதா பாருங்க அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். அப்படியே ஃபோனு வந்துச்சு. அவன் ஆள் கூப்பிட்டுது என்னன்னு தெரில. அங்கே பாருங்கள் தனிமையில் போயிட்டு காதல் வளர்த்தேன்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. இருங்க காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்க தெரியுறானா
ஒரு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன் பாருங்க. பக்கத்தில் அடித்து ஊற்றிடுச்ச மலை 240 ரூபா தண்டம். இங்கே பாருங்க மலை எப்படி அடித்து ஊற்றிட்டு இருக்கு. இல்லை சரி வேற பிடிச்சி ஏழைகளின் காவலன் நாங்கள் இல்லை ரெயின் கோட்டு. எங்கள் ஊருக்கு இதெல்லாம் முக்கியமான தேவையான பொருள் இதெல்லாம் நாங்கள் தான் எடுத்துகிட்டு வரல. இதே இதாட்டம் பண்ணிட்டோம். இப்போ தெரியுது. ஆனால் நீங்கள் வரும்போது இது கூகுளூர்லேயே வாங்கிட்டு வந்துருக்கீங்க. இங்கே வந்துட்டு 150 ருபீஸ் 100 ருபீஸ் தான் நம்ம டவுனில். பொருள் சிறுசாக இருந்தாலும் அது எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது தெரியுமா? அதெல்லாம் அது பாருங்க. ஃபுல் கவர் ஆகிட்டோம். இதுக்கு மேலே இந்த புயலே வந்தால் கூட எங்களை தடுக்க முடியாது. காவடியாக மழை ஸ்லோவாகிடுச்சு. கோட்டு நிற்கிற மாதிரி இருக்கு. கோட்டு வாங்கினது பேர் கப்பல் மாதிரி ரெடி ஆகிட்டோம். பார்த்தீங்களே எப்படி இருக்கிற ஒரே கலர். எங்கள் நேரத்துக்கு ரெண்டு தான் இருந்துச்சு. நான் கோட்டு வாங்கினதுக்கப்புறம் மழைங்க லைட்டாக நிற்க ஆரம்பிக்குது. எங்களோட நேரம்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பயங்கரமாக இருக்குல்ல. இப்படி பார்த்தீங்களா இப்படி பயங்கரமாக இருக்கா. காற்றுல அப்படியே கோட்டு பாருங்க எப்படி பயங்கரமாக இருக்கு. வந்து நீங்கள் டீ குடிச்சிங்கன்னா இந்த பிஸ்கட்டை உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அப்புறம் இந்த கடை எங்கே லொக்கேஷன் ஆகிருக்குன்னா போஸ்ட் ஆஃபீஸுக்கும் மேல்குளருக்கும் சென்டரில் வந்து அந்த லொக்கேஷன் இருக்குது. இது செம்மதி ஸ்கூல் படித்தவங்களுக்கு தெரியும். அந்த இதுதான் பேய் மரம்னு சொல்லுவோம். அந்த பேய் மரத்துக்கு தான் இங்கே இந்த கடை இருக்குது. இங்கே டீ குடிச்சிங்கன்னா இந்த பிஸ்கட் ஃப்ரீயாகும் கைஸ். அது நம்ம பேர் சொல்லி குடிக்கணும். நம்ம vlog-ஓட பேர் சொல்லி குடிக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணாத செக் பண்ணிக்கோ. சரியா? இவர் தான் ஓனர் இவர் தான். லேபர் அவர். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தால் தான் இந்த பிஸ்கட். இந்த டீ கடை இந்த கடையில் டீ குடிச்சிங்கன்னா அங்கே பலாப்பழம் சாப்பிட்லாம். அதுவும் ஃப்ரீயா? அதுவும் ஃப்ரீயா? வேற மாதிரி எல்லாமே ஃப்ரீ தான். நம்ம சேனல்லாம் மட்டும்தான். சரியா? நம்ம சேனல் பேசலாம் பண்ணலாம். சரி, ஒரு ஸ்பெஷலே இந்த டீ தான். இவங்க பாருங்க டீ சொன்னாலே டீ வந்துடும். அவ்வளோ ஃபாஸ்ட் வரும். டீ குடிச்சிட்டு ரிவ்யூ சொல்கிறோம். அப்படியே குடிப்போம். அதான் அங்கே அது பாருங்க. அங்கே உடச்சிட்டாங்க. இவர் தான் சுரேஷ் நம்மளோட vlog ஃபர்ஸ்ட் டைம் வராரு. ஒரே நிமிஷம் சொல்கிறேன் மச்சான். எப்படி டீ பாருங்க டீ குடிச்சா பிஸ்கட் கையில் கொடுத்தாங்க. நானும்